பாரதிய ஜனதா கட்சி சார்பாக குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு நம்முடைய பகுதியில் மண்டல் தலைவர் கிருஷ்ணகுமார் அவருடைய தலைமையில் மயில் வாகனம் மகேஷ் அவர்களுடைய நாகேஷ் அவருடைய முன்னிலையில் ஏஎஸ் கண்ணன் மற்றும் பொதுச் செயலாளர் லலிதா மிக முக்கியமாக இன்றைக்கு தமிழகம் முழுக்க எல்லா பகுதிகளிலும் மோடி பொங்கல் மகிழ்ச்சியோடு கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏனென்றால் தமிழகம் முழுக்க மகிழ்ச்சியோடு கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும், மக்கள் விரோத ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும், தமிழகத்திலே நல்ல ஆட்சி, ஊழலற்ற வாரிசு அரசியலற்ற தமிழகத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்று மக்கள் ஏக்கத்துடன் காத்திருக்கின்றனர். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில விலைவாசி உயர்வு, அரசியல் படுகொலைகள், ரவுடிசம், எல்லா சங்கங்களும், தமிழ்நாட்டில் உள்ள டாக்டர்கள் சங்கம், விவசாயிகள் சங்கம், நர்சுகள் சங்கம், சாலை தொழிலாளர் சங்கம், மின்சார வாரிய சங்கம், அரசு ஊழியர் சங்கம் என எல்லா சங்கங்களும், ஆசிரியர் சங்கங்கள் கூட இன்றைக்கு போராட்டங்களை விதிக்கின்றன. இன்றைக்கு எங்கும் போராட்டம், காவல்துறை அடக்குமுறை என்ற தமிழகமே இன்றைக்கு வன்முறையின் உச்சகட்டமாக இன்றைக்கு தமிழக அரசுடைய ஆட்சியில மக்கள் துன்பப்படுகின்றனர். இன்றைக்கு மக்கள் அனைவருமே 2026 சட்டமன்ற தேர்தல் எப்பொழுது வரும், நாம் எப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற வைத்து இந்த தீய சக்தி திமுகவை வீழ்த்துவோம் என்று காத்திருக்கின்றனர். தைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்பது போல இன்றைக்கு இந்த தைப்பொங்கலை முன்னிட்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இங்கே உங்களுக்கு கரும்பு உட்பட பல்வேறு நல திட்ட உதவிகளை வழங்கியிருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழக அரசு 3000 ரூபாய் பொங்கல் பரிசாக அறிவித்திருக்கின்றது. 2021 ஆண்டிலே அதிமுக அரசு, முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் தலைமையில் இருந்த அதிமுக அரசு அன்றைக்கு 2500 ரூபாய் 2021 ஜனவரியில் பொங்கல் பரிசாக அறிவித்தது. பல தேர்தல் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றிய திமுக அரசு 2022 1000 ரூபாய் கொடுத்தது. 2023 1000 ரூபாய் கொடுத்தது. 2024 1000 ரூபாய் கொடுத்தது. 2025 கொடுக்காம ஏமாத்துச்சு. அப்ப 3 மாசம் 3000 ரூபாய், ஏறத்தாழ 5000 ரூபாய் தமிழக மக்களுடைய பொங்கல் பரிசுக்கு கொடுக்க வேண்டிய தமிழக மக்களுடைய பொங்கல் பரிசு பணத்தை திமுக அரசு திருடிவிட்டது. இன்றைக்கு 5000 ரூபாய் திருடிவிட்டு இந்த மாதம் பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் மக்களுக்கு வழங்குவதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த 4 ஆண்டு காலம் மக்களுடைய திருடிய 5000 ரூபாயை சேர்த்து மக்களுக்கு மக்களுடைய பணம் 8000 ரூபாயாக பொங்கல் பரிசை வழங்க வேண்டும் என்று நான் சொன்னோம். 4 வருஷமா மக்களை, தமிழக மக்களுடைய திருடிய பொங்கல் பணத்தை சேர்த்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆக தேர்தலை முன்னிட்டு வாக்கு வங்கிக்காக, வாக்கு அரசியலுக்காக இன்றைக்கு பொங்கல் பரிசை திமுக அறிவித்திருக்கிறது. இந்த அற்புதமான கோவில், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் மனதிற்குரிய ஒரு திருக்கோயில் தான் நம்ம இப்போ பொங்கல் விழா கொண்டாடுறோம். தமிழகத்தில் என்ன நடக்கிறது? இந்து விரோத ஆட்சி, இந்து மதம், இந்து மக்கள், இந்து கடவுள்களை கொச்சைப்படுத்தி அவதூறு செய்யும் ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடைபெறுகிறது. திருப்பரங்குன்றத்திலே காவல்துறை காட்டாட்சி கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் கோவிலிலே தீபத்தூணில தீப விளக்கை ஏற்றலாம் என்று ஆணை பிறப்பித்தும் ஆணையை நிறைவேற்ற முடியாத அளவிற்கு காவல்துறையும், மாவட்ட ஆட்சித்துறையும், தமிழக அறநிலையத்துறையும், தமிழக அரசும் சதி செய்து கார்த்திகை தீபத்தன்று திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்ற முடியவில்லை. தமிழகத்திலே இன்றைக்கு ஆன்மீகத்தில் திருத்தலங்கள் இருக்கக்கூடிய தமிழகத்திலே, உலகெங்கும் ஆன்மீக பூமி என்று கொண்டாடக்கூடிய தமிழகத்திலே 2000 ஆண்டுகளுக்கு மேலாக வரலாறு இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்திலே
கொளத்தூர் வடசென்னை மேற்கு மாவட்டம் மேற்கு மண்டல் சார்பாக மோடிஜி கொண்டாடப்பட்டது. இதில் மாநில செயலாளர் சதீஷ்குமார் ஜி, மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத், மாநில விவசாய அணி தலைவர் ராஜேஷ் கண்ணன் முன்னிலை வகித்தார். மாவட்ட தலைவர் DN பாலாஜி மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மண்டல தலைவர் P கிருஷ்ணகுமார், மண்டல துணைத் தலைவர் C மயில்வாகனன், OBC அணி மாவட்ட செயலாளர் பாரத் மற்றும் கட்சி நிர்வாகிகள் S கண்ணன், J மகேஷ், ப பாலகிருஷ்ணன், R உஷா மற்றும் ஏராளமான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மக்களுக்கு பொங்கல் பரிசாக சுமார் 2000 பேருக்கு